பியூஷ் கோயல் வருகை என்ன நடக்க போகுது சார்? அண்ணாமலை தரப்பு வந்து டெல்லி பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் பியூஷ் கோயல் பேச முடியும். ரெட்டேரியில் 20 விழுக்காடு தான் நீங்க எடுத்திருக்கீங்க. 2வது இடத்தை காப்பாற்றுறதுக்கு தான் பாஜக கூட வந்திருக்கீங்க. என்னமா பன்னீர்செல்வத்தின் டிடிவி மோடி பார்த்தாதான் அது வரும். அங்க இப்ப 2 பேருமே என்டிஏக்குள்ள இல்ல. திமுக ஆப்ஷனை தேடுறாங்க. சீமான் தான் அந்த அடி அடிச்சாரு. அதுக்கு பிறகுதான் அந்த அடி வாங்கி ஐயோ முய்யோ முய்யோன்னு தூக்கம் வராம விஜய் வந்து ஈரோடு கிழக்குல பேசியிருக்கிறாரு. ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் பொறாமை கொச்சரிப்பு, குடல் எரியுது, கும்பி காயுது, வயிறு எரியுது. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. பியூஷ் கோயல் வருகை என்ன நடக்க போகுது சார்? 2 தடவை சீட் ஷேரிங்ல அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சிடுச்சு. இந்த முறை என்ன ஆகும்னு சொல்ல முடியல. இதுல என்னன்னா, அண்ணாமலை 18 விழுக்காடு என்டிஏ வாக்குக்கு ஒரு ஹீரோ. அந்த வாக்கு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி எடுத்த வாக்குகள். அந்த வாக்கு ஜெயலலிதா ஊழல் பெரிச்சாலின்னு சொல்லி எடுத்த வாக்குகள். அதிமுக ஊழலையும் சொல்லி அண்ணாமலை எடுத்த வாக்குகள். குறிப்பா பிராமண சமுதாயம் மோடியா லேடியானி கேட்ட ஜெயலலிதாவுக்கு தான் 2014 வாக்களிச்சாங்க. 2019 பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டர் 1 இயர் டாக்டர் ஐயாவுக்கு வாக்களிக்கும் போது, நாடார் மறவரெல்லாம் கார்த்திக் சரத்குமாருக்கு வாக்களிக்கும் போது, பறையர்கள் திருமாவளவன் வாக்களிக்கும் போது பிராமண சமுதாயம் கமல்ஹாசனுக்கு வாக்களிச்சால தப்பே இல்லை. இந்து கான்சியஸ் கப்பல் வித் காஸ்ட் கான்சியஸ் போது அந்த சமூகத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. பட் அவங்க ஜெயலலிதாவுக்கு இடத்துல கமல்ஹாசன் வந்துருவாருன்னு 2019 கமல்ஹாசனுக்கு தான் வாக்களிச்சாங்க. டி நகர்ல 15 விழுக்காடு வாக்கு, மயிலாப்பூர்ல 15 விழுக்காடு வாக்கு வந்து மக்கள் நீதி மையம் பெற்றதுன்னா, அது பிராமணர்கள் வந்து அங்க இருந்த பிராமணர்கள் வந்து 80-90 விழுக்காடு ஓட்டு கமல்ஹாசனுக்கு வாக்களிச்சு நம்ம பிள்ளை மேல வரட்டு ஜெயலலிதாவுக்கு பிறகுன்னு தான் அவங்க வாக்களிச்சாங்கிறது தான் உண்மை. ஏன்னா உசிலம்பட்டி, முதுகுளத்தூர், ஆண்டிப்பட்டி, மேலூர்ல மக்கள் நீதி மையம் 1 விழுக்காடு வாக்குகள் கூட பெற முடியல. ஆனா இங்க பெற்றிருக்காங்கன்னா முழுக்க வாக்களிச்சது பிராமண சமுதாய மக்கள் தான். ஆனா பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற அந்த தேசிய எண்ணத்துக்கு ஏற்ப 2024 தான் பிராமண சமுதாய மக்கள் வந்து அண்ணாமலையோட மாற்றம்ங்கிறதுக்காக வாக்களிச்சாங்க. இது ஒரு சில பிராமண சமுதாயத்தை சேர்ந்த வியாபாரிகள் பிராமண சமுதாய வியாபாரிகளை விட்டு தள்ளிடலாம். வியாபாரிங்கிறத சாதாரண பிராமணர்களுக்கும் தெரியும். எதுக்கு அவங்க 24 மோடி தலைமைக்கு வாக்களிச்சாங்கிறது தெரியும். இந்த சூழ்நிலையில அண்ணாமலை இப்ப என்ன கேட்கிறாருன்னா, இந்த வாக்குகளுக்கு உரிய இடம் இருந்தாதான் இந்த வாக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இந்த வாக்கு மோடி தலைமைக்கு விழுந்த வாக்கு, அண்ணாமலை சொன்ன மாற்றம்ங்கிறதுக்காக விழுந்த வாக்கு. இந்த வாக்கு வராதுன்னு கருதி நீங்க 4 விழுக்காடு வாக்குக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாதுங்கிறத அண்ணாமலை டெல்லி தலைமையில தெளிவா சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நகர்ப்புற உள்ளாட்சியில் 2 விழுக்காடு வாக்குக்குள்ள சீட்டு தான் தர முடியும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி சேலத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. ஓபிஎஸ் தான் பாஜகவுக்கு 5 விழுக்காடு கொடுக்கலான்னு சொல்லி அவர் கேட்கல. ஆனா அண்ணாமலை தனிச்சு நின்று 3வது இடம் பெற்று 5 விழுக்காடு வாக்குகளை கடைசி நேரத்தில் கூட பெற்றார். அதுல டெல்லி படபலமும் அண்ணாமலைக்கு உதவிச்சு. தேர்தலுக்கு முன்னே அண்ணாமலை தான் 3வது வருவாரு, 5 விழுக்காடு வாக்கு சொல்ல 3வது இடத்துக்கு வருவாருங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அது போல 12 மக்களவை இடங்கள் கேட்ட இடத்துல யாரு தான் தர முடியும்னு எடப்பாடி சொல்ல போது அதுவும் கூட்டணி முறிஞ்சிடுச்சு. இப்போ அண்ணாமலை என்ன கேட்கிறாருன்னா, 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு சொல்றாரு. நீங்க 2021 20 சீட்டு தான் பாஜகவுக்கு கொடுத்தாங்க, 19 5 சீட்டு தான் கொடுத்தாங்க. காரணம், அதற்கு முன்ன ஆர்கே நகர்ல பாஜக வந்து நோட்டா கீழே போயிட்டு, நாம் தமிழர் கீழே போயிட்டு பாஜக கூடி கும்மாளம் அடிச்சு ஒருத்தர் கால ஒருத்தர் நண்டுகள் மாதிரி கழுவி விட்டு தமிழ் தேசியத்தை வளர விட்டுட்டாங்க. இந்துத்துவ அங்க கீழே தள்ளிட்டாங்க. அப்ப நீங்க 19 5 சீட்டு கொடுத்தது சரி. இப்போ களத்தை விட்டு உடைய கோலை நாய்கள்னு சீமான் ஓங்கி அடிக்கிறது. இந்த களம் சம்பந்தமா விஜய் பேசுறதுக்கு முன்னாடி சீமான் பேசிட்டாரு. சீமான் அடிக்கிறது எடப்பாடி பழனிசாமிய, என்டிஏ புதுசா வந்து லெட்டர் பேட் கட்சியா இருந்த விஜய 3 வரையும் தான் அடிக்கிறாரு. அப்ப இன்னைக்குள்ள சூழ்நிலையில ஈரோடு கிழக்குல வந்து எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் போட முடியல, அண்ணாமலையும் வேட்பாளர் போட முடியல. அப்ப களத்தை விட்டு ஓடிய நாய்கள்ங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும், அண்ணாமலைக்கும் பொருந்தும். ஆர்கே நகர் பொசிஷன் அல்ல. ஆர்கே நகர் பொசிஷன் வந்து பிஜேபி நோட்டா கீழே போயிட்டு அதிமுக இரட்டை தலைமையா 28 விழுக்காடு வாக்கு எடுத்து 2வது இடத்தை பெற்றாங்க. அப்போ 5 சீட்டு கொடுத்தது நியாயம். இன்னைக்கு வந்து மக்களவை வச்சுதான் நம்ம கணக்கிடணும். 11.4 விழுக்காடு வாக்குகள் தாமரையில் எடுத்திருக்கிறாப்புல. அப்போ இந்த வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆகணும்னா 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும், அல்லது டிரான்ஸ்பர் ஆகாது. நீங்க வந்து மக்களவை தேர்தலே முடிச்சிட்டு போயிட்டீங்க கூட்டணியை. ஏன் முடிச்சீங்க?
பிஎம்ஓவும் அண்ணாமலையும் சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாங்க. 18 என்டிஏ வாக்குகளும் 8 சீமான சிஎம்மா சொல்லிடுவாங்கன்னு 150 இடத்துல 3வது பெறுவீங்கன்னு தான் நீங்க உள்ள வந்திருக்கீங்க. ஏன் மக்களவையில வராதவங்க அப்படி என்ன உங்களுக்கு அவசியம் சட்டமன்றத்துல பாஜகவுக்கு வர்றதுக்கு? நீங்க தானே சொன்னீங்க 26லயும் கூட்டணி கிடையாது, 29லயும் கூட்டணி கிடையாதுன்னு. அப்போ ஒரு சில பிராமண சமூக அரசியல் வியாபாரிகள் கருத்தெல்லாம் இங்க எடுபடாது. மோடியே பிரதமராக இருக்கக்கூடியவன்லாம் பாஜக வந்து கருத்து சொல்றான் ஜாதி அடிப்படையில. அவங்க கருத்து எடுபடுமா, நம்ம கருத்து எடுபடுமாங்கிற அடிப்படையில இன்னைக்கு வந்து நம்ம கருத்தை வந்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பலத்துக்குரிய சீட்டு வாங்கலன்னா எடப்பாடி பழனிசாமி 29 நம்மளை கலத்தி விட்டுருவாரு. ஏன்னா அந்த கருத்து என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி களத்துக்குள்ள வராரு. செங்கோட்டையன், ராஜலட்சுமி, மயிலாப்பூர் எம்எல்ஏ இருந்தவங்க, ஸ்ரீதர், இப்படி அதிமுக பிரமுகர்கள் எல்லாம் கையில எடுத்து அவங்க சத்யபாமா, இப்படி அதிமுக கையில எடுத்து எம்ஜிஆர் ஜெயலலிதா முன்னிறுத்தி விஜய் களத்துக்குள்ள வரும்போது அதிமுக கூட்டணி தொகுதிகளில் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானி வாக்குகள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு போகாம விஜய் தாவேக்கா எம்ஜிஆர் ஜெயலலிதா இரு கண்களா சொல்லி வரக்கூடிய ஜனநாயகம் படத்துக்கு நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் தூக்கி நிறுத்தக்கூடிய அந்த இதுக்கு போயிடும். இந்த மாதிரி தான் அவங்க ஆதாரபூர்வமா விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் வரும்போது விசிகா தொகுதிகள் எல்லாம் அந்த ஓட்டு வந்து எம்ஜிஆர் அபிமானிகள் ஓட்டு வந்து தேமுதிகவுக்கு போயிட்டு, மதிமுக தொகுதியிலெல்லாம் எம்ஜிஆர் அபிமானிகள் ஓட்டு தேமுதிகவுக்கு போயிட்டு. அப்ப எம்ஜிஆர் அபிமானிகள் ஜெயலலிதா அபிமானிகள் சொல்லுவாங்கலாம். சீமான் வந்து எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி, வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கு ஜெயலலிதாவுக்கு என்ன பேர்லாம் சொல்லும் போது அவங்க புகழை காப்பாத்துறதுக்கு விஜய் அவங்களை தூக்கிட்டு வராரு. அப்போ அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகள் கூட்டணி கட்சி நிற்கக்கூடிய தொகுதிகளில் அவங்க வந்து பாஜகவுக்கோ மற்ற கூட்டணி கட்சிக்கோ போடாம விஜயை பலப்படுத்துறதுக்கு ஓட்டை போடுறதுன்னு முடிவு பண்ணி அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் போது அதிமுக எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமி நம்பி சீட்டு ஜெயிக்காது. அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, சீட்டு ஜெயிக்காத இடத்துல சீட்டு விண்ணப்பில் சீட்டு எல்லாம் சொல்லி இங்க வேலைக்கு ஆகாது. அப்போ பலத்துக்குரிய சீட்டை வாங்கலன்னா 29ல மார்க்ஸ் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி, 24ல மோடியை காலவாரி விட்டது மாதிரி 29லயும் காலவாரி விட்டுருவாரு. சோ பலத்துக்குரிய சீட்டை வாங்கியே தீரணும், அல்லது அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. அந்த ஓட்டு வந்து ஸ்டாலினுக்கு போகலாம், சீமானுக்கு போகலாம், இவர் விஜய் புதிய சக்தி அவருக்கும் போகலாம். சோ அந்த ஓட்டு டிரான்ஸ்பரபிலிட்டி இருக்கணும்னா பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும். அன்னைக்கு நோட்டா கீழே போன பாஜக இல்ல, அண்ணாமலை தலைமையில 11.4 விழுக்காடு வாக்களித்த பாஜக, ரெட்டலையில 20 விழுக்காடு தான் நீங்க எடுத்திருக்கீங்க. நீங்க முபாரக் தவிர வேற யாருமே கூட்டணிக்கு இல்லாத சூழ்நிலையில 2வது இடத்தை காப்பாத்துறதுக்கு தான் பாஜக கூட வந்திருக்கீங்க. பாஜகவுக்கு உங்களுக்கு இணையா ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு பலம் உண்டு. ஒருவேளை மோடி ஆலோசனையில சீமா சொல்லிட்டாங்கன்னா நீங்க 150 இடத்துக்கு மேல டெபாசிட் கலந்து 3வது பேருங்கிற அச்சத்துல எங்க கூட்டணிக்கு வந்திருக்கீங்க. போது இந்த வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆகணும்னா பலத்துக்குரிய பங்கீடு வேணும். நீங்க 2019 கூட்டணி வைக்கும் போது பாஜகவின் பலம் 2.7 விழுக்காடு, நோட்டாவு கீழே போன பாஜக. சோ நாம் தமிழர் கீழே போன பாஜக, நாம் தமிழர் வளர விட்டதே பாஜக தான். சோ இந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. இதற்குரிய சீட்டு தரலன்னா அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. சீமான் போன்றவர்களும் அதை குறி வச்சுதான் அந்த அரசியலை பண்றாங்க. அந்த என்டிஏக்குள்ள 18 விழுக்காடு வாக்குகள்ல முக்குலத்தோர் வாக்கு பெரும் பங்கு வகிக்குது. பன்னீர்செல்வமும் ஓபிஎஸ் தான் கொண்டு வந்தாங்க அந்த வாக்கை. அண்ணாமலையும் இந்த கட்சி இவங்க கையில வந்துடும் சொல்லி தான் அந்த வாக்கை எடுத்தாரு. இப்போ சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 10.5 இதற்காக முக்குலத்தோர் வாக்கு உங்களுக்கு எதிராக போனதுனால பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு நீங்க பாரதனா கேட்டு ஜாதி அரசியல் பண்றீங்க, நீங்க 4 வருஷம் இருக்கும்போது அதை ஏன் நீங்க கேட்கலன்னு சொல்லி அவர் அந்த ஒரு அரசியலை முன்னெடுக்கும் போது அது தொடர்பா அவரு பாரதியாருக்கு பாரத ரத்னா கொடு, வஉசிக்கு பாரத ரத்னா கொடு, தேவருக்கு பாரத ரத்னாவுக்கு ரத்னா கொடுன்னு சொல்லும் போது அந்த வாக்குகள் வந்து எந்த வகையில எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கக்கூடிய தன்மையும் இங்க இருக்குது. இதுல பாஜக பொறுத்தவரை இன்னைக்கு அவங்க எடுத்து வச்ச 11.4க்குள்ள வாக்குக்குள்ள சீட்டு வாங்கினவங்க தான் உறுதியா இருக்கிறாங்க. ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றது மாதிரி பழைய பாஜக இல்ல, அண்ணாமலை தலைமையில வாக்க நிரூபிச்ச பாஜகங்கிறது தான் இங்க பெரிய இதா இருக்குது. அண்ணாமலை இதை வந்து கடுமையா டெல்லி பாஜக தலைமையில பிஎம்ஓ மோடி கிட்ட இது பண்ணிட்டாரு. எப்படி 2024 மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி பாஜக காலவாரி விட்டாரோ அதே மாதிரி 29லயும் காலவாரி விட வாய்ப்பு உண்டு. ஸோ பலத்துக்குரிய பங்கீடு வேணுங்கிறதுல பாஜகவில் அண்ணாமலை தரப்பு வந்து டெல்லி பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் பிஎஸ் கோயல் பேச முடியும். மற்ற எந்த அடிப்படையிலும் பிஎஸ் கோயல் பேசினா அது சரியா வராதுங்கிறது அவருக்கே பிஎஸ் கோயலுக்கே தெரியும். இந்த அதிமுக ஒருங்கிணைக்கிற மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கா சார்? அதிமுக ஒருங்கிணைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க. எடப்பாடி கட்சியை பிடிச்சிட்டாரு, யாரும் கட்சியை பிடிச்சவங்க விட மாட்டாங்கங்க. நீங்க வந்து நாளைக்கு இது தோத்தம் பிறகு ஓபிஎஸ் முன்னிறுத்தி
எல்லாரும் தோத்து போச்சு எடப்பாடி தலைமை, அதனால ஓபிஎஸ் தான் அடுத்த சிஎம் கேண்டிடேட்டா சொல்லணும்னு எடப்பாடி தூக்கி போட்டுட்டாங்கன்னா எப்படி பிடிச்சாருன்னு அவருக்கு தெரியும். 100% ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் அவர் அதிமுக பக்கமே விட மாட்டார். ஏற்கனவே சொல்லிட்டாருங்க, சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தவிர மற்றவங்களை சேர்த்துக்கூடன்னு சொல்லியிருக்கிறாருங்க. மற்றவங்க போனால் சேர்த்துக்கலாம் இருப்பாரு, இவங்க 3 பேரையும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க 3 பேரும் இவரோட பெரிய பொசிஷன்ல இருந்தவங்க. நாளைக்கு இவர் தோப்பாரு, அப்போ இவங்க அந்த இடத்த பிடிச்சிட்டு வாங்கும் போது அவர் அதை அலோவ் பண்ண மாட்டார். ஆனா எல்லா மீடியாலையும் அதிமுக ஒருங்கிணைக்க போறாங்க, ஓபிஎஸ் டிடிவியை பார்த்து பேச போறாரு பியூஷ் கோயல்னே நியூஸ் போடுறாங்களே சார், நீங்க மட்டும்தான் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க, அது என்ன காரணம்? அதிமுக தொண்டர்கள் விரும்புறாங்க, பல சமூக அதிமுக தொண்டர்கள் விரும்புறாங்க. இவர் கேசி பழனிசாமி, எங்க அண்ணன் சைதை துரைசாமி, துரைக்கருணா, இப்படி அதிமுக மேல பற்றுதல் கொண்ட பல சகோதரர்களும் ஒன்றிணைணுங்கிறதுல விரும்புகிறாங்க. ஸோ அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகள் அது ஒன்றிணைணுன்னு அவங்க விரும்பும்போது அந்த மக்கள் உணர்வுக்கு தக்கன ஊடகங்கள் செய்தி போடுறாங்க. நான் யதார்த்த உண்மையை நான் சொல்கிறேன். சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு மதிப்புக்கு மரியாதைக்குரிய சத்திரன் குருமூர்த்தி சொல்லும் போதே அதெல்லாம் மோடிஜியின் குளிசி அலைன்ஸ் எல்லாம் சசிகலா வர முடியாதுங்கன்னு நான் சொல்லி எங்க கருத்து நிலை பெற்றது. இதுதான் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களுக்கெல்லாம் பொறாமை, கொச்சரிப்பு, குடல் எரியுது, கும்பி காயுது, வயிறு எரியுது. டெல்லி ராஜகோபாலன் போன்றவங்களுக்கும் சாதாரண நியாயமான தேசபக்தி தெய்வத்துல பிராமணர்களுக்கும் கருத்துல ரவீந்திரன் துரைசாமி ஜெயித்துட்டான். இதுல எங்கேயா ஜாதி வந்து ரங்கராஜ் பாண்டே ஏன் இப்படி புழுங்கணுங்கிறத அவங்க கருத்தை சொல்றாங்க. நாங்க உண்மை நிலைமை எங்களுக்கு தெரிஞ்சதுனால, டெல்லியில எங்க சோர்ஸ் கரெக்டா இருந்ததுனால சசிகலா அம்மையார் மோடிஜியின் குளிசி அலைன்ஸுக்குள்ள வர முடியாத கருத்தை நாங்க சொன்னோம். இன்னைக்கு கூட சசிகலா அம்மையாருக்கு எதிராக பத்மாவதி மில்ஸ்ல சிபிஐ கேஸ் போட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் நாம சொல்றது தரவுகளோட ஆதாரத்தோட இருக்குங்கிற அடிப்படையெல்லாம் சொல்றோம். இப்ப நீங்க மோடிஜி வந்து தமிழ்நாடு வரும்போது தான் பன்னீர்செல்வத்தையும் டிடிவியும் பார்க்கல. என்னமோ பன்னீர்செல்வத்தையும் டிடிவியும் மோடி பார்த்தாதான் அது வரும். அவங்க இப்ப 2 பேருமே என்டிஏக்குள்ள இல்லை, 2 பேருமே திமுக ஆப்ஷனை தேடுறாங்க. அரசியல் அவங்க சர்வே பண்ணணும் இல்ல, திமுக ஆப்ஷனை தேடுறாங்க. திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் கூட்டணியில் தேமுதிக, பன்னீர்செல்வம் அணி, டிடிவி எல்லாத்துக்குமே அவர் கதவை திறந்திருக்கிறாரு. இன்னும் கிருஷ்ணசாமிக்கு தான் கதவை திறக்கல. மற்ற அந்த 3 அரசியல் சக்திக்கும் அவர் ஓப்பனா வச்சிருக்கிறாப்புல. ஸோ அவங்களும் வந்து ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி போறாங்க. இப்போ அவங்களுக்கு மீண்டும் கதவை திறக்கணும்னா மோடியை 2 பேரும் சந்திச்சாதான் அது திரும்ப நம்ம சொல்ல முடியும். பிஎஸ் கோயல் சந்திச்சோ அமித்ஷா சந்திச்சோ அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சரியா வரும்னு எனக்கு தோணலை. ஆனா 2019 ஒரு மிகப்பெரிய என்டிஏ அலைன்ஸ் அமைச்சவர் தான் பியூஷ் கோயல். அவரோட சாதாரணப்பட்ட ஆள் இல்லை சார், கண்டிப்பா முயற்சி பண்ணுவார் தானே. 2019 2வது இடம் அதிமுகவுக்கு இருந்து 2 தலைமை இருந்தது. இந்த ஆட்சி நீடிக்கும் நான் தான் சொன்னேன். இப்போ அத்தனை அரசியல் விமர்சகர்களும் வந்து 30 நாள்ல ஆட்சி பேருன்னு சொல்லும் போது எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் கவுண்டர் பண்ணுவாரு. எடப்பாடி இல்லைன்னா அந்த அரசு இருக்காதுன்னு சொன்னேன். ஐயா எடப்பாடி அதை புரியணும், அவருக்கே நம்பிக்கை இருந்திருக்காது. நாம தான் அவருக்கு மனவலியும் நம்பிக்கையும் கொடுத்தோம். அதே போல சத்திரன் குருமூர்த்தி அவரை சசிகலா காலனி தூக்கி போடும்போது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி அவங்க பலம் பெறதுக்கு முன்னாடி தூக்கி போட்டா சசிகலா காலில் விழுந்துருவாங்கன்னு நம்ம சொன்னோம். மலமலன்னு விழுந்துருவாங்க, பலன்னு விழுந்துருவாங்க. அது அவங்களுக்கு வாடிக்கை பழக்கம்னு சொன்னோம். உண்மையா இல்லையா? தட்டி பாரு, பழைய வலைவலியா இருக்கும். இப்போ அவர் 20 விழுக்காடு ஓட்டை எடுத்துட்டாப்ல. சசிகலா பலம் நிரூபிக்காத 0% விஜய், சசிகலா, தீபா ஜெயக்குமார்லாம் பலம் நிரூபிக்காத ஒரு ஆட்களா இருக்கிறாங்க. நிரூபிக்கலாம் விஜய், அது வேற, இன்னைக்கு நிரூபிக்காதவர் தான். அதே மாதிரி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் அவங்க பலம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அவங்கள எடப்பாடி சேர்க்கவே மாட்டாரு. அதுதான் உண்மை நிலைமை. ஸோ அன்னைக்கு உள்ள நிலைமை வேற, இன்னைக்கு உள்ள நிலைமை வேற. அன்னைக்கு பாஜகவுக்கு போனா 2.7 தான். இன்னைக்கு அண்ணாமலைங்கிற ஹீரோவால பாஜக 11.4 விழுக்காடு ஓட்ட மாற்றம்ங்கிற பேர்ல எடுத்து வச்சிருக்காப்புல. நீங்க மக்களவைக்கே வராதவங்க சட்டமன்றத்துல 3வது இடம் போயிருவோம்னு அச்சப்பட்டு அண்ணாமலைக்கு சாதனையை மதிச்சு, அண்ணாமலையின் வாக்கு வலிமை மதிச்சு உள்ள வந்திருக்கீங்க. அப்போ அண்ணாமலையின் சாதனைக்குரிய சீட்டு வேணுங்கிறதா இங்க கோரிக்கை. 2:1ங்கிற சீட்டு இல்லைன்னா பாஜக ஓட்டு சீமானுக்கு போகும். சீமான் பாஜக இந்த பிராமணர்களை குறி வச்சு போறாரு. பாரதியாருக்கு பாரதத்னா கேட்கிறாரு, 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்றாரு. அப்ப நீங்க பெரியாருக்கு பாரதத்னா கேட்ட சிபி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி போல்டா ஈரோடு கிழக்குல வந்திருக்கணும். நிக்காதான் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு களத்துக்கு வராத லெட்டர் பேட் விஜய் மட்டுமில்ல எடப்பாடியையும் என்டியையும் சேர்த்து அடிச்சாரு சீமான். முதல்ல சீமான் தான் அந்த அடி அடிச்சாரு. அதுக்கு பிறகுதான் அந்த அடி வாங்கி ஐயோ முய்யோன்னு தூக்கம் வராம விஜய் வந்து ஈரோடு கிழக்குல பேசியிருக்கிறாரு. சோ இந்த அரசியல் களம்ங்கிறது அன்னைக்குள்ள பாஜக இல்ல, இன்னைக்குள்ள பாஜக ஈரோடு கிழக்குல என்டிஏ நிக்கல, எடப்பாடி நிக்கல. அன்னைக்கு ஆர்கே நகர்ல
பாஜக நோட்டா கீழே போச்சு. தமிழ் தேசியம் அதோட பெட்டர் ஓட்டு எடுத்தாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் 28 விழுக்காடு எடுத்து 2வது வந்தாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. ஸோ அதற்குரிய சீட்டை அண்ணாமலை கேட்பாரு. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணினாதான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். பலத்துக்குரிய சீட்டு வரணும்னா ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் சார். நீங்கள் எல்லா பேட்டிலையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்கவுங்க லாபத்துக்கு தான் அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இப்போ டிடிவி ஓபிஎஸ் என்ன கேட்குறாங்களோ பாஜக கொடுத்துட்டா வந்துட்டு போகிறாங்க தானே. அவங்க கேட்கறத பாஜக செஞ்சு கொடுக்கும் தானே. இப்போ ஓபிஎஸ் ஒரு டிமாண்ட் வைக்கிறாருனாலும் டிடிவி ஒரு டிமாண்ட் வைக்கிறனாலும் அது பண்ணி கொடுக்கறது தானே பாஜக. குறைஞ்சபட்சம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்துருக்கலாம். சசிகலாவுக்கு ஆல்ரெடி பார்க்காமலே விட்டுட்டாங்களேங்க. நான் எனக்கு தெரிஞ்சது என் டெல்லி சோர்ஸில் வச்சுதாங்க நான் சொல்றேன். இதுதான் நான் அன்னைக்கு சுப்பிரமணிய சாமியையும் இல்ல கணேசன்ஜியையும் மதிப்புக்குரிய மோடியே பிஎம்ஆ சொன்ன குருமூர்த்தியையும் மீறி நான் 2021 ஜெயித்தேன்னா இது தமிழ் மண்ணில் திராவிடன்னு சொல்லவனும் வயிறேறிறான். எல்லா பிராமணர்கள் தேசபக்தி தேவபக்தி உள்ள பிராமணர்கள் சசிகலாவை நீதாயா தடுத்து நிறுத்தணும்னு பாராட்டுறான். ஒரு சில வியாபார பிராமணர்களும் வயிறேறினான். ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் நம்ம தெரிஞ்சதுனால தான் அதை சொல்றோம். இப்போ ஏன் மோடி சந்திக்கல? ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் மோடி ஏன் சந்திக்கல? எடப்பாடி சொல்லியா சந்திக்காம இருந்தாரு? அப்படி எடப்பாடி சொல்லாம சந்திக்காம இருந்தா இப்ப எடப்பாடி சீட்டு தராம கலத்தி விட்டுட்டா அண்ணாமலையை சிஎம்ஆ சொல்லி இந்துத்துவ முன்னெடுத்துட்டு போலாங்கிற ஒரு பிளான் பியும் இருக்குது. அதனால திருப்பரங்குன்ற விஷயத்துல பூர்ணச்சந்திரன் இந்துத்துக்காக தியாகம் பண்ண என் சகோதரன் இந்துத்துவாக்காக தியாகம் பண்ணான் பூர்ணச்சந்திரன். அவனை முன்னிறுத்தி போலாங்கிற எண்ண ஓட்டம் அண்ணாமலை சிஎம் பண்ணு அந்த திருப்பரங்குன்றம் இந்துத்துவா முன்னிறுத்தி போகக்கூடிய ஒரு ஆப்ஷனே இன்னைக்கு எடுக்கிறாங்க. அதனாலதான் திருப்பரங்குன்றம் மேட்டருக்கு தமிழிசையா பேட்டி கொடுக்க சொன்னாங்க. தமிழிசையா சொன்னாங்க, ஹெச்ராஜாவையா சொன்னாங்க, நயனாரியா சொன்னாங்க. அண்ணாமலை நீங்க பேட்டி கொடுங்க, முன்னாள் தலைவர் தமிழிசை பக்கத்துல உட்காரட்டுன்னு சொன்னாங்க. சோ எடப்பாடி பழனிசாமி சீட் ஷேரிங்ல பிரச்சனை பண்ணுனா இந்துத்துவ கையில் எடுத்துட்டு போறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் அதை வரவேற்கிறேன். இந்துக்களின் தந்தை ஐயா தாளிங்க நாடாரால பொது வாழ்க்கையில நான் அறிமுகப்படுத்தப்பட்டவன். ஐயா சொர்ணத்தேவர் மகன் குமார் பாண்டியன் மரணம் எனக்கு இன்னைக்கும் வலிக்குது. மயிலாடுதுறை ராமலிங்க மரணத்துக்கு உள்ள இது பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சி இல்லைங்கிறது எனக்கு வலிக்குது. இப்போ பூர்ணச்சந்திரன் உயிர மரவன் அவன் இறந்தது எனக்கு வலிக்குது. அந்த இடத்துக்குள்ள இந்த இந்துத்துவ சக்திகளை மாறி மாறி கூட்டணி போறதுனால அது முனமலங்கி போகுது. அப்போ எடப்பாடி பாஜக இங்க ஒரு பெரிய சக்தி இன்னும் 60 இடங்களுக்கு மேல தரலன்னா இந்துத்துவ சொல்லிட்டே போயிடலாம. நாளைக்கு குறைஞ்ச சீட்டு வாங்கினா 29 மோடியை கலத்தி விடுவாரு. மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் 29 மோடியை கலத்தி விடுவாரு. நானும் இதை ஆர்கியூ பண்ணிட்டேன். அண்ணாமலை இதுல ஆர்கியூ பண்ணிட்டாப்புல. எப்படியாவது கூட்டணி வேணும் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிலர் எடப்பாடிக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. நாம ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். அதுல தெளிவா சொல்லிட்டோம். குறைஞ்ச சீட்டுனா ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. அதையும் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஓபிஎஸ் ஒரு பக்கம் இவங்க பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை அப்படின்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் அவங்க நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு 24ஆம் தேதினு சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட ஏதாவது முக்கியமான அறிவிப்புகள் வர வாய்ப்பு இருக்கா சார்? சார் அதுக்குள்ள வாய்ப்புகள் மிக குறைவு சார். ஏன்னா இதுதான் நான் சசிகலா மேயர் விஷயத்துல நான் சொன்னதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. எனக்கு அதில் உள்ள நுணுக்கங்கள் தெரியுது. எல்லா விஷயத்தையும் ஓப்பனா போட்டு உடைக்க முடியாது. பிஎம் மூலம் எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கனால தான் மோடிஜி இன்ஃப்ளூயன்ஸ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா மேயர் வர முடியாதுன்னு நாம சொன்னோம். இப்பவும் இதுல சசிகலா ஓபிஎஸ் சந்திப்பு போன்ற இதுகள்லாம் ஐபிஎல் ரிப்போர்ட் போகுது. அப்போ இவங்க நாளைக்கு 29 சசிகலா கூட நின்று மோடிக்கு எதிராக நிற்பாங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் ஐபி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் அது நடக்குமே தவிர மீண்டும் இவங்க வரணும்னா மோடி ஓபிஎஸ் சந்திப்பு நடக்கணும், மோடி டிடிவி சந்திப்பு நடக்கணும். அது மோடி எண்ணப்படி ஏதாவது நடந்தாதான் நடக்குமே தவிர அதை தாண்டி நீங்க வேற யாரை சந்திச்சாலும் அது வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னோட ஆணித்தரமான கருத்து. இதுதான் 2021 அத்தனை பேர் சொல்லியும் நீ எப்படி சாதிச்சாப்பான்னு டெல்லி ராஜகோபால் ஐயாவே என்கிட்ட கேட்டாரு. பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெரிய மனுஷன், பெருந்தன்மையான ஆளு. உங்க ஆசீர்வாதம் கொடுங்க ஐயா, நான் சாதிச்சது மீண்டும் சாதிக்கணுங்கிற லெவல்ல அவர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டேன். எனக்கு அதில் உள்ள நுணுக்கங்களும் நுட்பங்களும் தெரியும். பட் எல்லாமே வெளிப்படையா பேச முடியாது. 21 நடந்தக்கூடிய அந்த சம்பவம் தான் பன்னீர் தினகரன் விஷயத்துல இப்போ நடக்குது. அவங்க சசிகலாவுக்கு ஆளுங்கிற ஒரு பார்வை டெல்லி தலைமைக்குள்ள இருக்கு. அதுதான் ஒரு காரணம்னு நான் கருதுறேன். அதே மாதிரி எடப்பாடியும் இவங்க உள்ள வந்தா தன்னை தோத்தா தூக்கி போட்டுருவாங்கன்னு எடப்பாடியும் கருதுறேன். உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் ரவீந்திரன் துரைசாமி. தமிழினம் வலையொலியில் தொடர்ந்து பேசி வருகிறேன். தமிழினம் வலையொலி தமிழர்களின் உயர்வுக்கும் தமிழரின் பெருமைகளை மீட்டெடுப்பதற்கும் பெரும் பணி ஆற்றி வருகிறது. தமிழினம் வலையொலியை பாருங்கள், அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.